என்ஜி நேச்சுரல் கேஸ் ஒவ்வொரு கமாடிட்டி ட்ரேடரோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். பொதுவா நேச்சுரல் கேஸோட மார்க்கெட் மூவ்மெண்ட் ரேண்டமாவோ இல்ல கெஸாலோ மூவ் ஆகிறது இல்ல. எஸ், இட் இஸ் மூவ்ஸ் ஒன் சீக்ரெட் வெப்பன். அதுதான் நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் டேட்டா. ஒவ்வொரு வாரமும் நேச்சுரல் கேஸோட மூவ்மெண்ட்டை டிசைட் பண்றதுல பெரும் பங்கு இந்த நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் டேட்டாவுக்கு இருக்கு. ஸோ ஒரு ட்ரேடரா என்ஜியோட ஸ்டோரேஜ் டேட்டாவை எங்க எப்படி பார்க்கறது, எப்படி அனலைஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இந்த ஸ்டோரேஜ் டேட்டாவை யூஎஸோட EIAன்னு சொல்லக்கூடிய எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ன்ற ஏஜென்சி வெளியிடுவாங்க. இது நம்ம இந்தியன் டைமுக்கு அரௌண்ட் 8 o'clockல இருந்து 10 o'clock உள்ள ஒவ்வொரு வாரமும் Thursday ரிலீஸ் பண்ணுவாங்க. Thursday யூஎஸ்ல ஹாலிடேவா இருந்தா நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இன்வென்டரி டேட்டாவை நீங்க ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படின்ற வெப்சைட்ல இல்ல investing.com வெப்சைட்ல உங்களால ஃப்ரீயா ஆன் டைமுக்கு பாத்துக்க முடியும். இந்த என்ஜி ஸ்டோரேஜ் டேட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களால அடுத்த ஒரு வாரத்துக்கான சப்ளை வெர்சஸ் டிமாண்ட் லெவல்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் வீக் ஸ்டோரேஜை விட இந்த வீக் ஸ்டோரேஜ் அதிகமா இருந்ததுன்னா சப்ளை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். சோ பிரைஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் வீக் ஸ்டோரேஜ் லெவல்ஸை விட இந்த வாரத்துக்கான ஸ்டோரேஜ் லெவல் கம்மியா இருந்தா சப்ளைல ஷார்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். சோ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ ஒன் நம்பர் ஒன் ரிப்போர்ட் இன் எவ்ரி Thursday நைட். இதுதான் அடுத்த ஒரு வாரத்துக்கான என்ஜி மூவ்மெண்ட் டிசைட் பண்ணக்கூடிய டேட்டா. சோ இந்த ஸ்டோரேஜ் டேட்டால இருந்து நேச்சுரல் கேஸோட மூவ்மெண்ட்டை கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட்டா உங்களால ட்ரேட் பண்ண முடியும்.